வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். சம சினிமாக்குள்ள போறோம். புதுச்சேரியில நம்ம சாய் சரவணகுமார்னு ஒரு அண்ணாச்சி இருக்கார்ல, அவருக்கு சீட்டு கொடுக்கல. அவர் ஆதரவாளர்கள்லாம் டக்குன்னு பொங்கி எழுந்து அவங்க கட்சி ஆபீஸ்ல போய் குடு குடு சீட்டு குடுன்னு ஒரே அளப்பறைய கூட்டியிருக்காங்க. என்னன்னு பாருங்க. தேர்தல் பறக்கும் படையினர் யாருக்காரையும் விட மாட்டோம்ங்க, எங்களுக்கு நீதி நேர்மை நியாயம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு அப்படியே நம்ம சிபிஎம் அவங்க மீட்டிங்கில் டெல்லியிலேருந்து ஒரு அண்ணாச்சி வந்திருக்காங்க. அவன் நேராக குடுக்குடுன்னு போய், நண்பனே நல்லா இருக்கீங்களா, நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்க, அடுத்து ஒரு விருந்து வச்சுருக்கேன், நீங்கள் வரும்போது கரெக்டாக அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வைக்க அண்ணாச்சி நான் தழுக்க தழுக்க கண்ணி ததுப்பு ததுப்ப பேசியிருக்கார். Your wife, my wife, and before taking breakfast. Yes. I will hear sumptuous and I can't give what you made me in the wow. I can't give it. Okay, thank you. I won't take much of your time. Anyhow. அண்ணாச்சி வந்ததே வந்துட்டிய, ஒரு டீக்கே குடிச்சிட்டு போங்க, சம சாப்பிட்டு போங்க அப்படின்னு சண்முக அண்ணாச்சி கேட்டதுக்கு இங்க இருக்க எங்க நண்பர் வந்தாருன்னு பார்க்க வந்தேன். இப்போ நீங்க கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா, உள்ள இருந்த சங்கட்டமாயிருங்களா, நான் இன்னொரு நாளைக்கு வரேன், பாயாசமே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வைக்க அண்ணாச்சி தோல்ல துண்டு தூக்கிட்டு போயிட்டாரலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணும், நீங்க போங்க மீட்டிங் போங்க, ஒரு சீரியஸான நேரம். நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்ம அசர்ற மாதிரி ஒரு பதில் வரும் பார்த்தீங்களா. இன்னைக்கு நம்ம அரசியலின் புன்னகை வண்ணன் டிடிவி ஐயா இப்படி தான் பேசியிருக்கார். அதாவது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேள்வி கேட்டா, சிஎஸ்கேல யாராவது தமிழர்கள் இருக்கிறாங்களா, தோனி தானே கேப்டனாக இருக்காரு, நீங்கள் இந்த கேள்வி அங்கவே கேட்பீங்களான்னாரு. டெல்லிக்கும் தமிழ்நாடு திமுகவுக்கான போட்டிங்கிறாரு, அப்படி கிடையாது. இப்போ சிஎஸ்கேல வந்து தலைமை தாங்கிறதே தோனி. கரெக்டா நான் சொல்றது? இல்ல அதனால நீங்க இல்ல சிஎஸ்கே தமிழ்நாடு அணின்னு நம்ம இருக்கோம், சென்னையில் இருக்கு, அதுக்கு தலைமை தாங்கிறதே தோனி. அதில் இருக்கிறவங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டு, அதுக்கு போய் போராட்ட சொல்லுங்க முதலமைச்சரை. அதனால டெல்லி தமிழ்நாடு இப்படிலாம் பேசி இனிமே மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா இவங்க டெல்லியில் இருந்தப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கெட்ட பேர் நமக்கெல்லாம் அசிங்கத்தை உருவாக்குனாங்கன்னு தெரியும். ஐயா டெல்லிக்கு போனீங்களே, என்னத்துக்கு போனியா, ஏதாவது சொல்லுங்க, அப்படி அப்படியே போட்டு விடுவோம் அப்படின்னா நாங்க எதுக்கு போனோம்னான்னு ஆரம்பிச்சார் பாருங்க. பாருங்க நீங்களே, இந்த தேர்தலில் திமுகவை உறுதியாக தோற்கடிப்போம் என்டிஏ கூட்டணி. அதற்கான ஸ்ட்ராட்டஜிகளை பத்தி பேசுறதுக்கு தான் நான் டெல்லிக்கு அவர்களை பார்க்கணும்னு கேட்டேன். அதெல்லாம் நீங்க தேர்தல் நேரத்தில் பாருங்க. பீகார் போல எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து
ஒவ்வொரு தொகுதியில ஒவ்வொரு பூத் லெவல்ல நாங்க ஒற்றுமையோடு இருந்து மக்களை சந்தித்து தேர்தல் பணியாற்றி அப்படியே புதுச்சேரி பக்கம் லைட்டா புயல் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்குது. என்னன்னா அங்க இருக்கிற கூட்டணியில ஏடிஎம்கே கூட்டணியில நாங்க தர்மத்துக்கு ஒன்றும் கட்சி நடத்த வரல, ஆட்சியில பங்கு வைப்போம், 2 இடம் 4 சரி 3 இடம் ஜெயிச்சு வந்து பங்கு வைப்போம், கொடுத்தே ஆகணும் அப்படிங்க. மீண்டும் வந்து முதலமைச்சராக ரங்கசாமி பதவி இருப்பதில் அதிமுக துணை இருக்கும். எங்களுக்கு முழுமையான மகிழ்ச்சி. ரஜினி ஸ்டைல சொல்ல போனா மகிழ்ச்சி. 2 தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்கு. 2 தொகுதியுமே வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்றீங்க அப்படின்னா ஆட்சியில் பங்கு கேட்பீங்க. நிச்சயமா கேட்பேன். ஆட்சியில் பங்கு இல்லைண்ணா, இது நாங்கள் என்ன தர்மத்துக்கு அரசியல் நடத்துகிறோம்? இல்லை, ஒரு எம்எல்ஏ ஆகுறாங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டகரினா உங்களுக்கு உயர்வு, அமைச்சர்களே பங்கு கேட்போம். இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப முக்கியமாக படுது. பெரம்பலூர்ல வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை விழிப்புணர்வாகவே பண்ணியிருக்காங்க. மெகந்தி போட்டு உங்கள் வாக்கு உங்கள் உரிமை, வந்து வேகமாக வந்து வாக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி மெகந்திலே எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பச்சை குத்துற மாதிரி அது போகாது இல்லை, அதுக்காக தான். கவுண்டர் அட்டாக்குள்ள போறோம். ஒரு முறை குழுவினரோடு பேசினோம், 2வது முறை முதல்வரோடு பேசியிருக்கிறோம். 2 முறையும் சுமூகமான முறையில் தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. நாங்கள் எங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அவர்களின் நிலையை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். புதிய கட்சிகளை 9 கட்சிகளை புதிதாக இணைத்திருக்கிற நிலையில்தான் இந்த அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த பொதுத் தேர்தலில் 173 இடங்களில் திமுக மட்டுமே போட்டியிட்டது. இந்த முறை அதிலும் அவர்கள் நிறைய குறைத்து கொள்ள முன்வந்திருக்கிறார்கள். அதையும் எங்களிடத்திலே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆக நாங்கள் அதே எண்ணிக்கையில் போட்டியிட்டு உங்களை நாங்கள் வருத்தவில்லை. நாங்களும் போட்டியிடக்கூடிய எண்ணிக்கையை குறைக்கிறோம், வெகுவாக குறைக்கிறோம். நீங்களும் விட்டுக் கொடுங்கள் என்றுதான் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே காலதாமதம் ஏற்பட்டாலும் கூட சுமூகமான தீர்வை எட்டும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. தனிப்பட்ட நலனுக்காக மட்டுமே பேசக்கூடிய இயக்கமாக இல்லாமல் கூட்டணி நலன்களுக்காகவும் பேசக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். அது எங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களுக்கான பொறுப்பு. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுடைய பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது. கூடுதலான தொகுதியை இன்னும் திமுக விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் உள்ளுக்குள்ளே போர்க்குடி தான் தூக்கியிருக்கிறோம். 2 நாளில் முடிவு வெளியாகும். எப்ப பார்த்தாலும் டெல்லிக்கு ஓடுறது யாரு? அப்ப முடிவு யார் எடுக்கிறா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அங்க திரும்ப இன்றைக்கு அதிமுகவை பாஜக நடத்துகிற முறைக்கும் அன்றைக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு இடையிலே இருந்த சிக்கலுக்கும் நிறைய வேறுபாடு இருப்பதாக நான் கருதுகிறேன். அதாவது என்னதான் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையிலே பிரச்சனை வந்தாலும் அந்த கூட்டணியில் திமுக தான் தலைமை தாங்குகிற இடத்தில் இருந்தது. திமுக கூட்டணி என்றுதான் காங்கிரசும் அன்றைக்கு சொல்ல முடிந்தது, இன்றைக்கும் சொல்லுகிறது. ஆனால் அதிமுக பாஜக இடையிலே உருவாகி இருக்கிற இந்த கூட்டணியை அதிமுக கூட்டணி என்று சொல்லுவதற்கே வாய்ப்பில்லாத சூழலை இன்றைக்கு சங் பரிவார்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆக அதிமுக கூட்டணி என்கிற அந்த அங்கீகாரத்தையும் இன்றைக்கு இழக்கும் நிலை அதிமுகவினருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பாஜக தேசிய கட்சியாக இருக்கலாம், டெல்லியிலே ஆளுங்கட்சியாக இருக்கலாம். ஆனாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுகவோடு ஒப்பிடுகிற போது அது ஒரு பொருட்டே இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அதிமுக சக்திக்கும் பாஜக சக்திக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. ஆகவே பாஜக தான் அதிமுகவிடம் கோரிக்கை வைக்க வேண்டும். எங்களுக்கு இத்தனை இடங்கள் கொடுங்கள் என்று பேரம் பேச வேண்டும். ஆனால் அது தலைகீழாக மாறி இருக்கிறது என்பதைத்தான் நாம் சுட்டி காட்டுவோம். 5 முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தமிழக அரசியலில் உருவாயிருக்கு. சசிகலா அம்மையாரும் ராமதாஸ் ஐயாவும் சேர்ந்து போட்டி விட போறாங்க அப்படின்னு சொன்னோன்னா இங்க பாருங்க, 2 முனை போட்டி தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கும் இந்த தேர்தல் வரையிலும் 2 முனை போட்டி தான். எத்தனை கூட்டணிகள் உருவானாலும் கூட
அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையிலான தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் நடக்கப் போகும். திமுக தரப்பில் அல்லது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் அப்படி எந்த தாக்கமும் ஏற்படவில்லை. ஒருவேளை அவர்கள் குறிப்பிடுவது நீங்கள் சொல்லுகிற அந்த என்டிஏ கூட்டணியை, அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளை சொல்லுகிறார்கள் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது பற்றி நமக்கு அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பற்றி நமக்கு எதுவும் தெரியவில்லை. திமுக கூட்டணிக்கு அந்த கூட்டணியால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதை நான் அறுதியிட்டு சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் போட்டி போட்டதாக நிறைய கட்சிகள் இருக்குது. அதனால வர்ற சட்டசபை தேர்தல முடிவு தொங்கு சட்டசபையா அமையுமோ அப்படின்னு சோதிமணி அக்காட்ட கேட்டோம். விஜய் ஒரு புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகர். அவருக்கு ஒரு சில இளைஞர்கள் மத்தியில மிக நிச்சயமா ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அவருக்கு கிடைக்கும். ஆனா இந்தியா கூட்டணி தான் மிக பெரும்பான்மை பெறுது ஒரு நல்ல வெற்றி அடையுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல தொங்கு சட்டமன்றம் வராது பெருசா. நிச்சயமா தொங்கு சட்டமன்றத்துல நமக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டுல தொங்கு சட்டமன்றம் மிக நிச்சயமாக அமையாது. அதாவது அண்ணாச்சி, உங்க ஃப்ரெண்டு வந்தாரு, ஓகே, பேபிங்கிறவர் வந்தாரு, அந்த மீட்டிங்காக வந்தாரு, நீங்க போய் ஓடி போய் சந்திக்க போனீங்க. நீங்க சர்ன்னு போனீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்கணுமே அப்படின்னு கேட்டதுக்கு தான் வைகோ அண்ணாச்சி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு. நீங்கள் கேட்கிற வேறு எந்த கேள்விக்கும் என்னிடமிருந்து எந்த பதிலும் வராது. நான் நண்பருங்கிறதுனா அவரு பாலைவனத்தில் இருந்தாலும் பார்ப்பேன், பசுஞ்சோலையில் இருந்தாலும் பார்ப்பேன். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன். நட்பு தான் நான் சேகரித்த உயர்ந்த செல்வம் என் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட நண்பர் மிஸ்டர் பேபி அவருக்கு வந்திருக்காருங்கிறதுனால அவர் ஒரு நிமிடம் சந்திச்சுட்டு போகணுங்கக்கா. எந்த கருத்தும் நான் அரசியல் சம்பந்தமாக இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலக வளாகத்திற்குள் சொல்ல மாட்டேன். அடுத்து நம்ம ராஜன் செல்லப்பான அண்ணாச்சி ஒரு அண்ணாச்சி இருக்காள்ல, அந்த அண்ணாச்சிட்ட போய் இங்கே வருங்க, சசிகலாமாவும் ராமதாஸையும் சேர்ந்து கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்க போகிறாங்கடா, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்க, உங்களுக்கு போட்டியாக இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு அவங்கெல்லாம் போட்டியே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு விழுக்காடு கூட போட்டி கிடையாது. எங்களுக்கு போட்டி திமுக தான், ஸ்டாலின் தான், அவருடைய வாரிசுகள் தான். என்ன வேறு ஒரு அண்ணாச்சி, நீங்கள் இப்போதுக்கு கரெக்டாக சொல்லுங்கள். டெல்லிக்கு போகிறாங்க அதிமுக, டெல்லிக்கு போகிறாங்க அதிமுக, திமுக போகிற இடத்துலலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இங்கே வருங்க, நாங்கள் டெல்லிக்கு எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோங்கிறது இருக்கட்டும், ஆனால் நாங்கள் போகிறத பார்த்து டிஎம்கேக்கு பயம் வந்துருச்சு. இவங்களா தான் சொல்கிறாங்க அடிமை கட்சி அடிமை கட்சி அடிமை கட்சி இவராக சொல்கிறாங்க. எந்த வகையில் அண்ணா திமுக அடிமையாக இது வரைக்கும் எதை விட்டு கொடுத்துருக்கு? எந்த உரிமையாவது விட்டு கொடுத்துருக்கோமா? ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சரி, இப்பயும் சரி, எதையும் அண்ணா திமுக எடப்பாடியை விட்டு கொடுக்கல. கூட இருக்கிறவங்களும் உரிய வகையில் எடுக்கிறாங்க. எல்லா வகையிலும் திமுகவுடைய வேற காரணமே கிடைக்கல. திமுக கருணாநிதிக்கு, ஸ்டாலினுக்கு அண்ணா திமுக குறை சொல்ல முடியல. அவங்க ஒரு வகையில் நான் பயப்படுவதாக கருதுகிறேன். டெல்லிக்கு இவங்க அடிக்கடி போகும்போது நம்ம செஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவாங்களோன்ற சந்தேகம் தான் இன்றைக்கு திமுகவுக்கு இருக்கிறது. ஏன்னா கூட்டணி வச்சு பேசும்போது எங்களுக்கு பெரிய விஷயம் மிக தெளிவாக சொல்றாங்க. கூட்டணியில் கூட்டு வரதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு அண்ணாச்சி சிரிச்சுக்கிட்டே வழக்கம் போல ஒரு பதில் சொல்றாரு. என்ன பதில் பாருங்க. சசிகலா அவர்கள் புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க, ஒரு புது கூட்டணி. கூட்டணியில் கொண்டு வரதுக்கான எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்க தனியா தான் இல்ல அது மாதிரி சொல்லி முடிக்கிட்டவர் அது மாதிரி எந்த முயற்சி இல்லை. எங்க கூட்டணி தான் முடிவு அடைஞ்சிட்டுன்னு திரு இபிஎஸ் எங்க கூட்டணி தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் அது என்ன திரும்ப கேள்வி? உங்களுக்கு எதுவும் யோசனை இருக்கா? எங்க கூட்டணி முழுமை பெற்றிருக்கு. இது பலமான கூட்டணி. திமுகங்கிற துரியோதன கூட்டணியை வீழ்த்துகின்ற பஞ்சபாண்டவர் கூட்டணியாக வலிமையாக இருக்கிறோம். எங்க சைடு நியாயம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். தமிழக வெற்றி கழகத்துக்கும் எனக்கு பர்சனலாக எந்த ஒரு இது இல்லை. ஆக்சுவலாக அவங்களும் எங்களோட அலைன்ஸ் வந்திருந்தாங்கன்னா உண்மையாகவும் அவங்களும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு திரு விஜயன் அவர்கள். ஸோ இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்திருக்கும். இன்னொன்று அவருக்கும் ஒரு இனிஷியல் எக்ஸ்போஜராக இருந்திருக்கும். பட் ஆனால் என்னோட பிரதர்லாம் அவர் இன்னொருத்தர் திமுகலேருந்து தூண்டுதல் மூலிமா அவர் ஒரு இன்டெலிஜென்ஸாக ஒரு ஸ்பையாக டிவிகேலேருந்து அவங்கள அலைன்ஸ் போடாமல் இதே இனிஷியேட்டிவ்லாம் ஃபஸ்ட் ஆல்மோஸ்ட் 3 months பேக் நான் இன்டர்வியூ கொடுத்தேன். கண்டிப்பாக இது யாரு கூடயும் போக விட மாட்டாங்க.
போக விடாமல் அவர் தனியாக நிற்க வைக்கணுங்கிறது தான் அவருக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் கொடுத்த அஜெண்டா. ஸோ அது அவங்க கரெக்டாக அவங்க அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டாங்க. டிவிக்கில் எப்படி அந்த டிவியை கட்சியை நாசப்படுத்தினாரோ அதே மாதிரி எங்கள் குடும்பத்துலேயும் இது த சேம் திங். ஃபேமிலி பிஸ்னஸில் எடுத்துக்கலாம். ஸோ வந்தோடனே எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரிவினை ஏற்படுத்துறது, அப்புறம் பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக இவர் தான் டேக் ஓவர் பண்ணி நடத்துன்னு சொல்லிட்டு இவர் தான் உலகத்தில் அறிவாளின்னு காட்டுறது. எல்லாம் பாவை கூத்துன்னு ஒன்று நடத்துவாங்க. அதான் அந்த பொம்மலாட்டத்தில் அந்த பாவை கூத்துல பார்த்தீங்கன்னா கீழே பொம்மைகள் வந்து ஆடும், ஆனால் மேலே ஒருத்தர் கையில் இப்படி கயிறை வச்சிருப்பார். அவர் எப்படி ஆட்டுறாரோ அது மாதிரி தான் ஆடும் இல்லையா? இதே மாதிரி தான் பாஜக அதிமுக கூட்டணி. கயிறு ஊரா பாஜக இருக்கு, கீழே ஆடுறது ஊரா அதிமுகன்னு ப. சிதம்பரம் ஐயா தெளிவாக எடுத்து சொல்றாங்க. அந்த கூட்டணிக்கு உண்மையான தலைவர் பாரதிய ஜனதா கட்சி. அந்த ஒப்புக்காக முன்வைக்கிற தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொம்மலாட்ட நிகழ்ச்சியில பொம்மை முக்கியம் இல்லை, நூல் யார் கையில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அப்படியே நம்ம புதுசாக எம்பி ஆனார்லாம் எல்கே சுதீஷ் அவரை கூப்பிட்டு இங்கே வாங்க, நீங்கள் வாட்டுக்கு எம்பி ஆகிட்டு செவனேன்னு இருந்தால் எப்படி 4 பேர்கிட்ட பேச வேண்டாமா? கூட்டணியில் கட்சி இதெல்லாம் இதாகி போச்சா என்னென்ன எது அப்படின்னு சொல்லுங்கன்னா ஒன்றும் எண்ணிக்கை ஒன்றும் முடியல. அதுக்கு பிறகுதான் எந்தெந்த தொகுதி என்று திமுக தலைமையும் எங்கள் தேமுதிக தலைமையும் பிறகு முடிவு பண்ணி எந்தெந்த தொகுதின்னு நாங்களே அறிவிப்போம். நாங்கள் சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணிக்கு அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி தான், நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி 200 தொகுதி கண்டிப்பாக திமுக வெற்றி பெறும். இந்த முறை தேமுதிக நாங்கள் உள்ளே போனதுனால 200 தொகுதிக்கு மேலே அமோக வெற்றி பெறுவோம். நான் சொன்ன மாதிரி தான் அதிமுக கண்டிப்பாக இந்த வாட்டி வாஷ் அவுட் ஆகும். இப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோமா, வெயில் வேறு ஓவர் அடிக்குன்னு எல்லாம் நிழல் பக்கம் ஒதுங்கிருந்தாடா. இங்கே வாங்க, வெயில் அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 23 எலெக்ஷன் வரப்போகுது. இடப்பட்டது ஒரு மாதத்துக்கிட்ட தான் இருக்குது. இது உங்களுக்கு போதுமானதா? அரசியல் கட்சிக்கு போதும்காக உங்களுக்கு போதுமானதா? யார் நல்லவர் வல்லவர் அப்படின்னு பகுத்து பிரித்து ஆஞ்சு ஓட்டு போடணும்லா அப்படின்னு கேட்டான். பட்டனை அமுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரியே பதில் சொல்கிறாங்க. இல்லை 1 மந்த் இருக்குது. அந்த 1 மந்த்துக்குள்ளார இவங்க கண்டிப்பாக போதுங்க. இந்த காலம் பத்தாது. குறைஞ்சபட்சம் 1.5 மாசமாவது வேணும். 45 நாள் அல்லது 2 மாதம் வளர்க்காது கால அவகாசம் போதுமானது. இதுக்குள்ளார அவங்க செஞ்சுருக்காங்க. அவங்களோட பிரதிநிதிகள் இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து அவங்களுக்கு வாக்கு சாகிதப்ப 1 மணி நேரத்தில் நம்ம செஞ்சு செயல்படலாம், வாக்களிக்கலாம். இதுக்கு கால அளவுலாம் தேவையே இல்லை. ஏற்கனவே தெரிஞ்ச வேட்பாளராக இருந்தால் 1 மாதம் போதும். இல்லைன்னா அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் அவகாசம் தேவைப்படும். 1 மாத கால அவகாசம் போதுமானது கிடையாது. எப்படியும் மினிமம் ஒரு 2 மாதமாவது தேவைப்படும். ஏன்னா கேண்டிடேட்டு ஏரியாவில் அவங்களெல்லாம் தெரியாது. ஸோ இந்த கால அவகாசம்ன்றது வேட்பாளருக்கு போதுமா போதாதான்றதை தாண்டி மக்களுக்கு வேட்பாளர் பற்றின விவரங்கள் தெரியாதது தான் ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கும். தொகுதி வரைய பிரிக்கணும், வேட்பாளர் அறிவிக்கணும்னு வேட்பாளர் அறிவிக்கல. இது மக்களுக்கு எப்படி யார் வேட்பாளர்ன்றது கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் இது பார்த்திங்கன்னா மன உளைச்சல், இது அவங்களுடைய தொகுதி பங்கீடு எல்லாமே இருக்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா வேட்பாளர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் என்பது என்னுடைய கருத்து. இந்த கால அவகாசம் கொடுக்கப்பட்டது என்பது மிக குறைவாகத்தான் நான் பார்க்கிறேன். கூட்டணி சேர்வு என்ற குழப்ப நிலையிலும் கூட்டணி கட்சிக்கு தலைமை வைக்கின்ற கட்சிகள் இடப்பங்கீடுகளை பகிர்வதிலும் சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த கால அவகாசம் போதாது. தேர்தல் ஆணையத்தின் மேலே தவறு கிடையாது. இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தி சரியாக தயார் நிலையில் வேட்பாளர்களை வச்சுருக்கணும். ஸோ கூட்டணி அந்தந்த கட்சிகள் கொஞ்சம் கூட்டணியை சீக்கிரம் அவங்க முடிவு பண்ணணும். பட் இதுக்கும் இந்த டைமுக்கும் என்னை போய் இந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ குறுகிய காலமாக இருக்குது. அவங்க ஒரு கோரிக்கைகள் வைப்பாங்க, என்ன பிரச்சனைகளும் கொடுக்குறதுக்கு ரொம்ப கம்மியான காலமாக இருக்குது. சில ஏரியாக்கள் பார்க்க முடியும், சில ஏரியாக்கள் வேட்பாளர் பார்க்க முடியாமல் போயிடும். இது பாராளுமன்ற எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா அது ஒரு வேட்பாளர் தான் இருப்பார். அதுக்கு சட்டமன்றம் நிறையா இருக்கும். அங்கே போய் அவர் மக்கள்கிட்ட கேட்கறதுக்கு கால அவகாசம் தேவைப்படும். நேரம் அதிகமாக இருந்துச்சு, காலம் அதிகமாக இருந்துச்சுன்னா சண்டை பிரச்சனைகள்லாம் நடக்கும். இப்போ காலம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம அந்த சண்டைகளை கொஞ்சம் தவிர்க்கலாம்ல. இப்போ 38 நாள் கொடுத்துருக்காங்க. இதே அதிகம் தான் சார். இதே கூட இன்னும் கம்மி பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் இலவசங்கள் போக்குவரத்துலாம் குறையும். வாக்காளர்களை குழப்பிடும். அதனால விரைவாக நடக்கிறது நல்லது. நவீன ஊடக வெளிச்சம்
ஒரு புரட்சிகர உச்சநிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேட்பாளர் அறிமுகம் எல்லாம் மிக ஒரு கடினமான விடயம் அல்ல. நம்ம ரொம்ப லாங் கேப் 40 நாள் 50 நாள் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது பணப்பட்டுப்பாடும் இருக்கும். பொதுமக்கள் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா போகும். அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.